ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி ட்ரெய்லருக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கூலி இந்த வருஷம் தமிழ் சினிமா 1000 கோடி கலெக்ஷனை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கூலி படத்துக்கு மேலே நம்ம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருப்போம். பட் ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உடைக்கிற விதமாக இந்த ஒரு படத்துக்கான சென்சர் சர்டிஃபிகேட் இருக்கும் செஞ்சு. இந்த ஒரு படத்துக்கான சென்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு டீம் ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே அந்த ஒரு 1000 கோடிக்கான கனவு அப்படியே பேருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லணும் செய்வேன். இந்த ஒரு படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணணும்னா எல்லாராலையும் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் செய்யணும். ஸோ இந்த ஒரு படம் வந்து ஒரு சென்சர் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து சான்சஸே வந்து கிடையாது. 1000 கோடி கூலி அடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போவே அதுக்கு ரெடி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ சொல்ல வரேன். அட் த சேம் டைம் இந்த ஒரு படம் ஏரேட்டராகவும் இருக்குது. இப்போ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஒப்பீனியன் நிறையவே இருக்கும் செய்யுது. அதாவது லோகேஷ்ட இப்படி ஒரு படத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. எனக்குமே ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னடா லோகேஷோட படம் மாதிரியே இல்லையே, ஒரு சில இடங்களில் லோகேஷோட ஃப்ளேவர் இருக்குது. பட் என்டையர்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே லோகேஷ்கான கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸோ இல்லை அனிருத்தோட பிஜிஎம்ல இருக்கிற ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டோ எதுவுமே இந்த ஒரு ட்ரெய்லரில் சுத்தமாக இருக்கவும் செய்யலை. டைம் ட்ராவல் மூவி மாதிரி இருக்கவும் செய்யுது ஒரு சில இடங்களில். பட் அதை தவிர்த்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லரில் எதுவுமே இருக்கவும் செய்யலை. எது எப்படியோ இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்த லோகேஷ் வந்து மறைக்கிறாரோ, இந்த ட்ரெய்லரில் நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டோம்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் வந்து ஆயிரும். அதனால நிறைய பேர் நிறைய விதமாக திங்க் வந்து பண்ணிட்டு தேட்டருக்கு வந்து வருவாங்க. நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ட்ரெய்லர் வந்து கட் பண்ணுவோம். அப்போ ஹைப் வந்து கம்மியாக இருக்கும். தேட்டர்லேருந்து ஒரு படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டீமே இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோ, ஹைப்பை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணும் செஞ்சு. மற்றபடி ட்ரெய்லர் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்கவும் செய்யலை. நம்ம ரஜினிஸோடைய ஒரு சில ஆக்ஷன்ஸுமே அவ்வளோ பெருசாக எனக்கு வந்து இம்ப்ரெஸ்ஸும் பண்ணல. பட் எனக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூ ஷேர் தான் பண்ணிப்பார். நான் வந்து ரொம்ப பெருசாக ட்ரெய்லர் வந்து கட் வந்து பண்ணிட்டு தான் நிறைய விஷயங்கள் வந்து டீகோட் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ ரிலீஸ்க்கு இருக்கிற அந்த கேப்பில் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சிம்பிளான ட்ரெய்லர் தான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக படமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கும் செய்யுது.